யோசிச்சு பாருங்க. ஏடிஎம் போயிட்டு கார்ட போடுறீங்க. போட்டு அமௌண்ட்ட தட்டுறீங்க. தட்டினீங்கன்னா, உங்க பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ, அவ்வளோதான் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு ஒரு லிமிட்லாம் இருக்கு. ஆனா, இந்த ஏடிஎம்ல ஒரு மிஸ்டேக் இருந்து, நீங்க போய் ஏடிஎம் கார்ட போட்டு, அதுல நீங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் வந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஆகஸ்ட் 2019ல அயர்லாந்துல பேங்க் ஆஃப் அயர்லாந்துக்கு சொந்தமான அந்த ஏடிஎம்ல ஒருத்தர் 10 மணிக்கு போயிட்டு அமௌண்ட்ட போட்டிருக்காரு. தப்பா அமௌண்ட் போட்டிருக்காரு. அவர் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பேலன்ஸ விட கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காரு. அமௌண்ட் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருக்காரு. அமௌண்ட் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்காரு. வந்திருக்கு. இவர் உடனே என்ன பண்றாரு, ஒரு லிமிட் இருந்திருக்கு. அந்த லிமிட் மட்டும் அது கரெக்ட்டா வேலை செஞ்சிருக்கு. இந்த லிமிட்ட தாண்டி அமௌண்ட் வந்தோனே, டக்குன்னு WhatsAppல அவருக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பேருக்கு சொல்றாரு. சொன்ன உடனே அவங்களும் வராங்க. வந்துட்டு இந்த அமௌண்ட் போடுறாங்க. அவங்க ஒரு 4, 5 பேருக்கு சொல்ல, இந்த சதுரங்க வேட்டை படத்துல இருந்த டோக்கன் வாங்குறதுக்கு கியூ நிக்கும் பாத்தீங்களா? அந்த மாரி கியூ இருந்திருக்கு. அதுல இந்த அடிதடிலாம் வந்து நடந்திருக்கு. அடிதடிலாம் நடந்த உடனே இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. ஊர்ல போலீஸ கூப்பிட்டா, போலீஸ் உடனே வந்துருவாங்க. அப்படி வந்து பார்த்த உடனே, இந்த ஒரு கிளிட்ச் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. பேங்க் உடனே சரி பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துல ரூ. 52,00,000 அந்த ஏடிஎம்ல வந்து உருவிட்டாங்க. அந்த ஏடிஎம்ல அமௌண்ட் காலியாகி நின்று போச்சு. அப்புறம் என்ன, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல யாரெல்லாம் அந்த கார்ட போட்டு எடுத்தாங்களோ, அவங்க ட்ரேஸ் பண்ணி பிடிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 72,000 யூரோஸ் வந்து அந்த ஏடிஎம்ல இருந்து டெபிட் ஆயிருக்கு. ஒரு 58,000 யூரோஸ ரெக்கவர் பண்ணிட்டாங்க.